உங்கள் கூடவே இத்தனை நாட்கள் அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்கள் அந்த செயல்களை கூற மாட்டீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட கூறாமல் சில செயல்களை செய்வீங்க. ஏன்னா நீங்கள் செய்ய போகிற செயல் யார்கிட்டையுமே கூறக்கூடாது. அவங்ககிட்ட கூறிட்டு அந்த செயலை நம்ம தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு செயலின் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. எப்பொழுதுமே மற்றவங்களை விட நீங்கள் தனியாக இருப்பீங்க. மற்றவங்க கூட அனைவருமே இது ஒரு செய்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. மற்றவங்களை விட எப்பொழுதுமே நீங்கள் ஒரு டிஃபரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் எப்பொழுதுமே காட்சியளிப்பீங்க. அப்படிப்பட்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கட்டாயமாக விளங்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து உங்களை சேர்ந்து விடுமாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். வருமானம் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே பெருகும். ஆனால் தேவையில்லாத செலவுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. வருமானமும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, வியாபாரமும் இந்த ஒரு நேரத்தில் அதிக அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் எப்படி தக்க வைத்துக்கிடணும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து அதன்படி நீங்கள் நடக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது பெரிய அளவில் நல்லது. ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்ய சொல்லுங்க. அந்த முதலீடு மூலம் பெரிய அளவில் உங்களுக்கு வருமானமானது வரும். அதை வைத்து நீங்கள் இன்னும் அதிக அளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். எனவே இதை மட்டும் நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். இத்தனை நாட்கள் வரை உங்கள் கூட எத்தனையோ நபர்கள் தொழில் செய்து கொண்டிருந்திருப்பாங்க. இப்போ எவ்வளவோ போட்டிகள், எவ்வளவோ எதிரிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரமானது அவங்க அனைவரையுமே கீழே தள்ளிவிட்டு நீங்கள் மேலே வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம், அதுவும் தொழில்துறையில் அவ்வளவு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைச்சிருக்கும். எனவே அந்த ஒரு முன்னேற்றத்தை எப்படி தக்க வைத்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படிங்கிறத நினைத்து நீங்கள் வேலை வரணுமே தவிர ரொம்பவும் அசால்ட்டா அலட்சியமாக இந்த ஒரு நேரத்தில் இருக்காமல் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இடத்துல உங்களுடைய திறமை இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படும். அதனை பார்த்து உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களுடைய முதலாளிகளாக இருக்கட்டும், அனைவருமே உங்களை பாராட்டுவாங்க. இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு செயல்களை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களையும் அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளவு திறமைகளும் அவ்வளவு நாலேஜும் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் உங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் தான் புரிந்து கொள்வார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க தாமதப்படுத்தாம உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் காட்டுங்க. கண்டிப்பா அவர்கள் இதனை நினைத்து பெருமையப்படுவாங்க. உங்களையும் அதிக அளவு பாராட்டுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அரசு அலுவலக வேலையில் இந்த ஒரு நேரத்துல தாமதமின்றி கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். தாமதம் இல்லாம அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீண்ட நாட்களா தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல தாமதம் இல்லாம அந்த ஒரு வேலையானது உங்களுக்கு கூடிய விரைவிலேயே முடிந்துவிடும். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கும் பெரிய அளவில் நன்மைகள் இதனால் ஏற்படும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதையும் உங்களுடைய கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். பொருள் வரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நடக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னு தள்ளி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அந்த சுப காரியங்கள் கட்டாயமாக நடக்கும். அது எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அவ்வளவு சிறப்பாக அந்த ஒரு சுப காரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். அது திருமணமாக இருக்கட்டும், இல்லைன்னா சடங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சுப காரியம் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நடக்கும். இதை உங்களுடைய உறவினர்கள் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு சுபகாரியமாக அந்த சுபகாரியமானது கட்டாயமாக விளங்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருந்த கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். நீங்கள் இந்த கடனெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாகிறதுக்குள்ளே இந்த கடனை அடைச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இப்பொழுது உங்களுக்கு வர தொடங்கியிருக்கும். இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் இப்போ 100% இருந்து ஒரு 50% நீங்கள் அந்த ஒரு கடன் பிரச்சனையை தீர்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதிக அளவு தைரியமும் வந்திருக்கும். மனசளவில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளாக, ஒரு நல்ல ஒரு நேரமாக லாபகரங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக
விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வடக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு ஒரு செய்தி நம்மளை தேடி வருமா அப்படின்னு. அதுவும் உங்களுடைய தொழில், அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். இந்த இரண்டிலும் ஓகோன்னு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ நேர்த்திக்கடன் இந்த ஒரு நேரத்தில் நிறைவேற்றப்படும். உங்களுடைய குலதெய்வத்தோட நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நேர்த்திக்கடனை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி விடுங்க. நீண்ட நாட்களை நினைச்சிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தூண்டும். இந்த ஒரு நிலைமையிலிருந்து நீங்கள் முன்னாடி இருந்த நிலைமைக்கு செல்வதற்கும் அது உங்களுக்கு வழிகாட்டியாக மாறிவிடும். எனவே முடிந்த அளவிற்கு குலதெய்வத்தை பகைக்காதீங்க. பகைக்காம நீங்கள் ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நேர்த்திக்கடனை பண்ணுங்க. கண்டிப்பாக இதனால பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அது எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக தாமதமாகி கொண்டே இருந்தது அப்படின்னா அந்த திட்டமிட்ட பணிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் செய்து முடிக்கப்படும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக இந்த ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்குமா, இதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் முன்னேறி வர முடியும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பணிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு பணியில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக அதிலும் உங்களுக்கு அதிகளவு முன்னேற்றமாக இருக்கட்டும், லாபங்களாக இருக்கட்டும், அது அனைத்தும் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள், யாரிடமிருந்து அந்த உதவிகள் கிடைக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத நபரிடமிருந்து சின்ன சின்ன எதிர்பாராத உதவிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடன் இருப்பார்கள். நீண்ட நாட்களாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களை தேடி வந்து ஆதரவு கூறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக கட்டாயமாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் அப்படின்னு கூறணும் அப்படின்னா புதிய முதலீடுகள் செய்வதற்காக தனித்துவமான திட்டம் நீங்கள் போடுவீங்க. மற்றவங்க யாரிடமும் இத்தனை நாட்கள் யோசனை கேட்டிருப்பீங்க, ஆலோசனைகள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது தனித்துவமாக அமர்ந்து எந்த ஒரு முதலீடு செஞ்சால் அது மூலியமாக உங்களுக்கு அதிகளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். எதையும் நிதானமாக யோசித்து இந்த ஒரு நேரத்தில் செயல்படுவீங்க. இதுவும் உங்களுக்கு அதிகளவு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது சில நேரங்களில் தேவையற்ற இடையூறுகள் உங்களை சிரமப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை இல்லாமல் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு பலவீனமாக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணரப்படுவீங்க. தூக்கம் இல்லாமல் இருப்பது பெரிய அளவில் உங்களுக்கு மனக்குழப்பங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையை அது செய்ய விடாது. இதனால் பெரிய அளவில் அதுவும் ஒரு துன்பமாக உங்களுக்கு விளங்கும்.